வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்கிற இந்த இணையதளத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் பாரத தேசமே புண்ணிய தேசம். இந்த புண்ணிய தேசத்தில் எத்தனையோ மகான்களும் வேட்பாளர்களும் வாழ்ந்த பூமியாகும். இந்த புண்ணிய தேசத்தில் க்ஷேத்திரங்கள் பல இருக்கின்றன. அதிலும் முக்கியமாக தொன்மை வாய்ந்த புராதன க்ஷேத்திரங்கள் பல இருக்கின்றன. தல யாத்திரை செல்வோம் என திட்டமிடும் போது எந்த தலங்களை பார்க்க வேண்டும், எந்த தலத்தை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் என்று ஒரு வரையறைக்குள் அந்த தலங்களை நாம் அடக்கினால்தான் நாம் பார்த்த தலங்களவை, பார்க்காத தலங்களவை என சிறப்பாக கையாள முடியும். அந்த வகையிலே எத்தனையோ வழிகாட்டி நூல்கள் மூலம் பலர் இந்த தகவலை நமக்கு கொடுத்திருக்கின்றனர். அப்படிப்பட்ட அமைப்புடன் தற்போது 7 வழிகாட்டி நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வழிகாட்டி நூல்கள் நமது சன்மார்க்கங்களும் இருக்கக்கூடிய சைவம், வைணவம், கானபத்தியம், சௌரம், கௌமாரம் மற்றும் சாக்தம் என்று சொல்லக்கூடிய 6 மார்க்கங்களை நாம் அதிலே தலங்கள் வாரியாக கொடுத்திருக்கிறோம். அந்த வரிசையில் முதல் புத்தகமாக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்கிற தலைப்பில் ஓர் வழிகாட்டி நூல் வெளியிடப்பட்டுள்ளது. பாடல் பெற்ற தலங்கள் என்றால் என்ன? அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகியோர் பாடிய பாடல்கள் கிடைக்கப்பெற்ற தலங்கள் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். பாடல் கிடைக்கப்பெறாத பல தலங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட தலங்களை நாம் தொன்மை வாய்ந்த தலங்களாக கொள்ளலாம். அந்த வகையிலே 274 தலங்கள் நமது நூல்களில் குறிப்பிடப்பட்டு பிற்காலத்தில் மேலும் 2 தலங்கள் பாடல் பெற்ற தலங்களாக வரையறுக்கப்பட்டு மொத்தம் 276 தலங்கள் அமைந்துள்ளன. வைணவத்தை பொறுத்த மட்டில் 108 திவ்ய தேசங்கள் 12 ஆழ்வார்களால் 4000 திவ்ய பிரபந்தத்தில் கூறப்பட்டுள்ள தலங்களாக உள்ளன. அவைகளை திவ்ய தேசங்கள் என கூறுகிறோம். அந்த திவ்ய தேசங்களை தொடர்ந்து அபிமான மற்றும் புராண தலங்கள் உள்ளன. அந்த புராண தலங்கள் என்பது புராணத்தோடு ஒட்டிய தலங்களாகும். அபிமான தலங்கள் என்பது ஆச்சாரியார்கள், ரிஷிகள் மற்றும் பல புண்ணிய சீலர்கள் அந்த பெருமானை ஆராதித்த தலங்களாகும். அடுத்தபடியாக திருப்புகழ் தலங்கள் என்று கூறக்கூடிய அருணகிரிநாதரின் திருப்புகழில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமானின் தலங்களை வரிசைப்படுத்தி ஆறுமுகனின் திருப்புகழ் தலங்கள் என்ற நூலில் கையாண்டு வெளியிட்டுள்ளேன். ஆறுமுகனின் திருப்புகழ் தலங்கள் சுமார் 204 தலங்கள் உள்ளன. அந்த தலங்களில் பெரும்பாலான தலங்கள் பாடல் பெற்ற தலங்கள் அமைந்திருந்தாலும் அருணகிரிநாதர் மட்டுமே பாடி அல்லது பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருந்து அதற்கு பாடல் கிடைக்கப்பெறாமல் அருணகிரிநாதரின் திருப்புகழே கிடைக்கப்பெற்ற தலங்களை இந்த புத்தகத்தில் வடிவமைத்து கொடுத்துள்ளேன். திருப்புகழ் தலங்கள் பெரும்பாலும் சிவபெருமானின் தலங்களாகவும் திகழ்வது உண்மை. எனவே இந்த புத்தகத்தில் முருகப்பெருமானின் தலங்களை அழகாக வரிசைப்படுத்தி அதில் எது முருகப்பெருமானின் தனி தலமாக அமைந்துள்ளது, அதில் எவை சிவத்தலங்களாக அமைந்துள்ளன என்பதை பற்றிய குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சக்தி தலங்களின் வழிகாட்டி என்ற தலைப்பில் அம்பாளை வழிபடக்கூடிய 52 சக்தி பீடங்களும் மேலும் சிறப்பாக விளங்கும் அம்மனின் அருள் பாலிக்கும் தலங்களையும் இந்த சக்தி தலங்களின் வழிகாட்டி என்கிற நூலில் வரிசைப்படுத்தி கொடுத்துள்ளேன். அடுத்தபடியாக வெளியிட்டுள்ள புத்தகம் ஷடாரண்ய கஷேத்திரங்கள். ஷடாரண்யம் என்றால் 6 காடு என்று தமிழில் பொருள்.
எனவே ஆற்காட்டில் அமைந்துள்ள சப்த ரிஷிகள் வழிபட்ட இந்த ஷடாரண்ய கஷேத்திரங்கள் பற்றிய குறிப்பு இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் மேலும் ஆற்காட்டில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த தலங்களின் குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக வெளியிடப்பட்டுள்ள நால்வர் நயந்த வைப்பு தலங்கள் என்கிற நூல். வைப்பு தலங்கள் என்றால் என்ன? அதாவது எப்படி பாடல் பெற்ற தலங்களில் தனி பாடல் தலங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று தனி பாடல் கிடைக்கப்பெறாது இன்ன பிற தலங்களில் இந்த தலங்கள் பற்றிய குறிப்பு இடம்பெற்று அவை வைக்கப்பட்டு இருக்கிறதோ அவை வைப்பு தலங்கள் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு அடைவு திருத்தாண்டகம், கஷேத்திரக்கோவை திருத்தாண்டகம், திருநாட்டு தொகை என்கிற வகையில் அப்பர் பெருமானும் சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடியுள்ள வைப்பு தலங்களின் பதியங்கள் மூலம் இந்த தலங்கள் இங்கே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இவைகளும் தொன்மை வாய்ந்த தலங்களே ஆகும். பாடல் பெற்ற தலங்களோடு சேர்ந்து நாம் பார்க்க வேண்டிய தலங்கள் இந்த வைப்பு தலங்கள் ஆகும். இந்த வைப்பு தலங்களும் பல தலங்கள் இன்னும் எந்த ஊர் என தெரியாமல் கூட இருக்கின்றன. அப்படிப்பட்ட தலங்களின் குறிப்பும் அதை பற்றிய தேடல்களின் குறிப்பும் இந்த நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக வெளியிடப்பட்டுள்ள நூலின் பெயர் வந்தாரை வாழ வைக்கும் வைணவ தலங்கள். வந்தாரை வாழ வைக்கும் வைணவ தலங்கள் என்றால் அந்த கோயில்களுக்கு வராதாரை வைணவ தலங்கள் வாழ வைக்காதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி அல்லாமல் இந்த பூமிக்கு வந்தார் அனைவரையும் வாழ வைக்கும் வைணவ தலங்களாக மேலும் கூடுதல் அபிமான புராண தலங்கள் இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தொன்மை வாய்ந்த வைணவ தலங்கள் இன்னும் பலருக்கு அறியப்படாமல் இருக்கக்கூடிய தலங்களாகும். இந்த அனைத்து வழிகாட்டிகளிலும் மிகச் சிறப்பம்சமாக விளங்குவது வரைபடங்களும் மேலும் அந்த தலங்களின் சுவாமி அம்பாள் பெயர் மற்றும் பெருமாள் திருக்கோயில்களாக இருந்தால் சயனம், தாயார் பெயர், இதர சன்னதிகள் பற்றிய தகவல், கோயில் நடை திறந்திருக்கும் நேரம், சிவாச்சாரியார் அல்லது பட்டாச்சாரியார் வெளியூரில் இருந்து வருகிறார் என்றால் அவர்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்களும் அதற்கு உடைய அலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. நடை திறந்திருக்கும் நேரமும் ஒரு கால பூஜை மட்டுமே நடக்கக்கூடிய விவரமும் அனைத்து புத்தகங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. வரைபடங்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு பகுதி வாரியாக பூகோள அமைப்புப்படி எவ்வாறு இத்தலங்களை தரிசிக்க வேண்டும் என்கிற குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 7 வழிகாட்டிகள் மூலம் வரும் புத்தக வருமானத்தை நித்திய பூஜைக்கும் அன்றாட செயல்பாட்டிற்கும் குறைப்பட்டு கொண்டிருக்கும் திருக்கோயில்களுக்கு உதவும் முகமாக இந்த புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அனைத்து கஷேத்திரங்களையும் நாம் தரிசித்து இன்புறுவோமாக. பகுதி சார்ந்த கோயில்களையே நாம் வழிபட்டு கொண்டிருந்தால் ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ வருடங்களை கடந்த சுயம்பு மூர்த்தங்களாக இருக்கக்கூடிய தலங்களையும் நாம் நிச்சயம் தரிசிக்க வேண்டும். அவ்வாறு தரிசிக்கும் போது அந்த கஷேத்திர மகிமையும் அதை தவிர அந்த புராண மற்றும் இதிகாச தகவல்களும் நமக்கு தெரியும் போது பன்னெடுங்காலம் படித்து அறியும் தகவல்களை ஒரு தல யாத்திரையிலேயே பெற்றுவிடலாம் என்கிற எண்ணத்தோடு இந்த பாடல் பெற்ற தலங்கள் என்கிற இணையதளத்தின் மூலம் இந்த தகவல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.